நெச்சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குருங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் குருங்கிறது பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள்லேயே நம்பர் 1 சுபகிரகமே குரு தான். பூமியை விட பெரிய பிளானட், பெரிய கிரகமே குரு பகவான் தான். குரு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம். என்ன லக்ஸூரின்னு என்ன? பணம் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நகைகள், தங்க நகைகள் அதிபதியே குரு தான். குழந்தைக்கு அதிபதியே குரு தான். அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா, செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும். குருவோட அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும். ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? குருங்கிறது பணத்துக்கு அதிபதியே குரு தான். சரிங்களா? அப்போ குரு ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குரு அஸ்தமனமாகக்கூடாது. குரு அஸ்தமனமாகக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது. குரு கெடவே கூடாதுங்க. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா, குரு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா, இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கெட்டு போயிருக்காரா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா குரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா, இது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டாருன்னா அந்த 16 வருஷம் குரு தசை பார்த்திங்கன்னா 16 வருஷம் தசை நடத்தும். அந்த 16 வருஷம் ஜாதகரை அடுத்த லெவலுக்கு, வேறு லெவலுக்கு வாழ வச்சிரும் குரு. அதில் நம்ம சந்தேகமே கிடையாது. குரு ஸ்தான பலத்தோட, நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு காசு பணத்தை கொட்டி கொடுப்பார். ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். குரு கெட்டு போனவங்க, குரு அஸ்தமனமானவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் பெரிய செல்வந்தர், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குரு தான் சொல்லப்படும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம் தான். சுக்கிரன்கிறது ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம். ஆனால் குரு கோடிக்கு அதிபதி. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட கெடாமல் பக்காவாக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சரிங்களா? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ குரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா, குரு பலமோடு இருக்கிறாருன்னா, லக்னத்துலேயோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம், நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம், சுபகிரகம், நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும். குரு பாருங்கள் லக்னத்துலேயோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும். கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா, ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருன்னா அந்த கெடுபலன்கள் அப்படியே குறைச்சிருவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா கோடி குற்றங்கள், கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாவகிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத பாடு படுவாங்க. ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள், அந்த கொடுமைகள் அந்த குரு குறைச்சி பண்ணுவார். குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது, வலிமையான அமைப்பில் இருக்கணும். குரு பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான். தங்கத்துக்கு அதிபதியே குரு தான். ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது. அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும். பேங்க்லேயோ இல்லை லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க உடம்புல தங்கத்தை போட முடியாது. ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை
கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, நல்ல அமைப்பில் இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு வரப்போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குரு பயிற்சி வந்து பாருங்கள், வர மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். ரிஷப ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்க குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோக அதிபதி கிரகம், 5ஆம் அதிபதியே வருவார், அஷ்டமஸ்தானாதிபதியே வருவார். சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம். ஏன்னா சூரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகமாக தான் வரும். இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இந்த சனி வந்து என்னென்னலாம் கெடுதல் உங்களுக்கு பண்ண போகிறாரோ இது எல்லாமே குரு வந்து உங்களை சமாளிக்க போகிறாருன்னு அர்த்தம். சமாளிக்க வைப்பார் கண்டிப்பாக. இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவார். அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதுன்னே சொல்லிட முடியாது. சரிங்களா? கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து பயப்பட வேண்டாம். திருமணம் வந்து ஏற்கனவே நிச்சயமானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் கல்யாணம் ஆகிரும். ஒரு சில பேர்த்துக்கு வரன் தேடி வரும், ஆனால் எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு தடங்களும் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல தசாபுத்தி ஜாதகத்தில், உங்கள் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். ஜாதகம் ரொம்ப முக்கியமாக, நான் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஜாதகத்தை மீறி உங்களுக்கு கோச்சார பலனெல்லாம் உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஜாதகம் நல்லா இருந்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால ஒரு பக்காவாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த சனி பயிற்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதிப்பு கொடுக்காது. யாருக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்தவங்களுக்கு தான் சனி போட்டு ஒரு வழியாக போட்டு புழிஞ்சு எடுப்பார். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குரு வந்து 11ஆம் இடத்துல வரனால உங்கள் வீட்டில் அக்கா இருக்காங்களா இல்லை அண்ணன் இருக்காங்களா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த டைமில் குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். தம்பி தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்கள் முயற்சி பண்ணுங்கள், விடாமல் முயற்சி பண்ணுங்கள். சனி அப்பப்போ கொஞ்சம் தடங்களையும் கொடுப்பார். இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே தடங்களை மீறி சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பார். தடங்களும் இருக்கும், பிரச்சனைகளும் வரும், ஆனால் சமாளிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கவங்க, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் அந்த குரு பயிற்சி ஒரு சப்போர்ட் கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அந்த அத்தனை அமைப்பு உங்களுக்கு கைக்கூடி வர மாதிரி இருக்கும். குலதெய்வ அனுகிரகம், தெய்வம் தான் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் சரி, இதெல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க இப்போ தான் பிரச்சனைக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கீங்க. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, நிறைய தடங்கள் போயிட்டுருக்கு, சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சனி பயிற்சி நடந்தோடனே ஒரு சில பேரில் சொன்னீங்க, அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து எங்கே வேறங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார், கும்பராசியை பார்க்குறார். முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள். திருமணம் உங்களுக்கு நல்ல வரனே உங்களுக்கு தேடி வந்துடும். சரிங்களா? ஆனால் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள், உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் இந்த டைமில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கே தெரியாது. கெட்டவங்க வந்து நல்லவங்களாக தெரிகிற மாதிரி இருக்கும், நல்லவங்க வந்து கெட்டவங்களாக தெரிகிற மாதிரிலாம் வரும். அதனால் யார் என்ன ஏதுன்னு பார்த்து யோசித்து பழகுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரிய வரும். அதனால் பார்த்து பழகிறது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அஷ்டம சனிங்கிறது பிரச்சனையில் போய் லாக் பண்ணுறது தான். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருக்கணும். சனியை மீறி இந்த குரு வேலை செய்யாது. சரிங்களா? குரு வந்து கண்ட்ரோல் வச்சுருப்பார். சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுதலும் பண்ணாது, ஆனால் சில தடங்களையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களை நிச்சயமாக உங்களை சமாளிக்க வைக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தவங்க தான் தப்பிக்கிற மாதிரி வரும். கெட்ட தசாபுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாட்டிக்கிற மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கிக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இருள் கிரகத்தோட தசாபுத்தி வந்தால் வாழ்க்கையை இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி, இருட்டில் அடைஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க, இல்லை மாற்றமே கிடையாது. இந்த குரு பயிற்சி சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும், அதில் மாற்றம் சந்தேகம் கிடையாது. புத்திர பாக்கியம், திருமணமாகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இருக்கீங்க. இந்த டைம்லலாம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. தொழில் நல்லா இருக்குங்க, தொழில் அப்படியே போகும்.
புதுசாக தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம், இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கலாம். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலை இல்லாமல் இருந்து வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை மாற்றுறேன், நான் அங்கே மாற்ற போகிறேன், இங்கே மாற்ற போகிறேன், நான் அங்கே ஊருக்கு போகிறேன், இங்கே போகிறேன்னெல்லாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவசரப்பட வேண்டாம். இருக்கிற வேலையை விட நீங்கள் எங்கே போனீங்கன்னா அங்கே இன்னும் நீங்கள் டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி, பிரச்சனை சந்திக்கிற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். சரிங்களா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான். சனி பயிற்சியான உங்களுக்கு சாதகம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து தான் பார்க்கணும். இந்த குரு பயிற்சி மட்டுமே உங்களை வாழ்க்கையை மாற்றிடாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் குரு பயிற்சி மட்டுமே உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாற்றிடாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து சனி ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியை நீங்கள் தப்பிச்சிடலாம். 100ல் பார்த்திங்கன்னா 95% பாதிப்பில் இருக்கிற மாதிரி தான் வரும். 5% தப்பிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக அமையும். சரிங்களா? அப்போ உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போகுது, என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக, முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 6, 8 தசாபுத்தி பாவகிரகத்தோடு சேர்ந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா கொடுமையான பலன்கள் இந்த அஷ்டம சனியில் நடக்கும். அந்த குரு பயிற்சியில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யாது. அதுதான் 100% உண்மை. சரிங்களா? ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதில் தான் விஷயமே இருக்குது. சில ரகசியமெல்லாம் ஜாதகத்தில் தான் இருக்கும். அதை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக, உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும், நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடக்குதா, எந்த நேரம் வரைக்கும் நல்ல டைம் உங்களுக்கு இருக்குது, கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.